தேவர் பெற்ற தெற்கு திங்கள் வகை சபைவாக அமைந்த சபையர் முன்னே வாரினையா 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 சேதுபதி பெற்றெடுத்த செல்ல மகன் வெள்ளச்சாமி சபைவாத முன்னே சபை வணங்கி வாரினையா 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 ஆட்டத்திய சிங்கமாடா ஆட்டத்தில சிங்கமாடா வேட்டையில வீரனையா தெற்கு திங்கள சபைவாத முனைந்து சபையர் முன்னே வாரினையா 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 ஆட்டத்தில சிங்கமையா ஆட்டத்தில சிங்கமையா வேட்டையில வீரனையா திருக்கி மகன் கல்ல வெள்ளச்சாமி வாரினையா 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 வடக்கு வாசலிலே காட்சி தருவாள் விளக்குதிரை ஏறி வருவாள் வடக்கு வாசலில காட்சி தருவா வெள்ள குதிரை ஏறி வருவா
அருமையான பக்கமேலும் அருமையான ஒளிபெருக்கி இங்கு சிறந்த முறையில் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஒளிபெருக்கி நிலையத்திற்கு எனது சார்பாகவும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எந்த ஒரு செயல் தொடங்கினாலும் அது அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயக வணக்கம் இல்லையா? ஆமா. இந்த பிரபஞ்சத்துல ஒரு உயிரும் தலை தோங்க இன்றியமையாத ஒண்ணு என்ன? நீரின்றி அமையாத உள்ளது வள்ளுவ பெரும்பாட்டம் பாடிட்டு போனால. ஆமா. அந்த நீரை குடுக்கறது யாரு? அத்த மாறிதானே. ஆமா. நீருக்கு மழைக்கு மாறின்னு ஒரு பேர் இருக்கா இல்லையா? ஆமா. ஆரம்பத்துல உங்களுக்கு உருவ வழிபாடே இல்ல, இயற்கையை தான் வழிபட்டோம். ஆமா. என்று அந்த இயற்கையை வழங்கிட்டு கதைப்பணிக்குள்ள போயிருவோமா? அங்க உட்கார்தாய் அந்த வரைக்கும் சரி. உட்கார், கூப்பிடுங்க. சொன்ன சொல்லுக்கு கிட்டப்படணும். உட்கார். பரவசாமி அந்த பல்லாக்கு குதிரையில வரக்கூடிய மனிதனா பிறந்து பாமர மனுஷியா பிறந்து அந்த ஈசனை கரம் பிடிச்சால ஆத்தா அந்த மதுரையில இருக்காள் மதுரை மீனாட்சி அவடைய வணங்கிட்டு கதைப்பணிக்குள்ள போயிருவோமா? சரி. அந்த பல்லாக்குல பவனி வரக்கூடிய அழகே அழகா. ஆமா.
பக்கம் மேல மஞ்சா ஆமா சரி அப்படி இருக்கலாம். ஆமா அதே மாதிரி இங்க சிறந்த முறையில் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஒளிபெருக்கு எனது சார்பாக உங்களது கலை குடும்பத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எப்பா எந்த செயல் தொடங்கினாலும் ஆத்தா வணங்குங்கிறது உண்மைதான். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு தெருக்கால முந்தி பிறந்த தொந்தி கணபதி ஆமா அவனை நம்ம மட்டுமா வணங்க ஆமா எந்த சொல்லிருக்கலாம் அவர் தானே பிள்ளையார் சொல்லி அவனுக்கு சொல்லி போடலனா நமக்கு ஆட்கள் நல்லா இருக்குமா? ஆமா வாழ்க்கையும் நல்லா இருக்காது, எல்லாமே நல்லா இருக்காது. ஏன் வர வணக்கனா நமக்கு எல்லாம் முன்னோடியா ஆமா பாட்டி ஒருத்தி வாழ்ந்தாள்ல. என்ன பாட்டி இருந்தா? என்ன பாட்டி? அவ்வை கிழவின்னு ஒருத்தி இருந்தாள்ல. ஆமா வாழும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாடும் கலந்துனக்கு நான் தருவேன் கோழஞ்சை துங்க கரிமுகத்து தூமொழி எமக்கு சங்கத்தமிழ் ஒன்றும் தான் கேட்டால. ஆமா அவன் நினைச்சிருந்தா எதையோ கேட்டிருக்கலாம். ஆமா பொன் கேட்டிருக்கலாம், பொருள் கேட்டிருக்கலாம், நாடு கேட்டிருக்கலாம். ஆனா எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தான், இயல் இசை நாடகம் மூணையும் கொடுன்னு சொன்னான். ஆமா கலைகளின் இளவரசி நாடகம். ஆமா இந்த நாடக கலை அள்ளி கொடுன்னு கேட்டால. இன்னைக்கு எங்கெங்க இருக்கக்கூடிய அழகு தமிழ்னால உங்களுக்கு என்ன கிடைச்சிச்சுங்கிறாங்க. என்ன? ஆமா ஆமா சுத்தமன்ற முத கொண்டு தாய் தமிழ்ல உங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு கேட்கிறாங்க. தமிழ் தான் செம்மைப்படுத்துற மொழி, உலகுக்கு அறிவியலை சொல்லி கொடுத்த மொழி, அறத்தை சொல்லி கொடுத்த மொழி. யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் என்று பிறர் தர வரான்னு சொல்லி இம்மூலையே சொல்லிட்டு போயிட்டான். பாட்டன் புறநானூறு தந்த கிழவன் கனியன் பூங்குன்றனாரு. அது அங்க பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான உலக பெரும்பாட்டன் யாரு? வள்ளுவ பெரும்பாட்டன். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினு சொன்ன வள்ளலாறு. காக்கை குருவி வெங்கல் சாதின்னு பாடுற ஒருத்தன் மகாகவி பாரதி. அப்படி தமிழ் அரும்பாடு விட்டு எவ்வளவு நல்ல விடயங்களை கொடுத்திருந்தாலும், அறவழி மன்னர்களை எத்தனை விட கொடுத்திருந்தாலும், உங்களுக்கு என்ன தமிழ் கொடுத்துச்சு தமிழ்நாட்டிலே கேட்கக்கூடிய ஆளுங்க இருக்கத்தானே செய்யறாங்க. ஆமா நீங்க தமிழை வளர்க்க வேணா, ஒண்ணு பண்ண வேணாம், இருக்கிறத தூத்தாம இருந்தீங்கனாலே தாய் தமிழ் அன்னை தமிழ் நல்லா இருப்பாங்க. அந்த அவ்வக்கிழவி வணங்கின அந்த தொந்தி கிணவரை வணங்கிட்டு கதைப்படைக்குள்ள போயிருவாங்க. சரி முந்தி முந்தி நாயகனே முந்தி முந்தி விநாயகரே 30 கோடி தேவர்களே 30 தேவர்களே பிள்ளையார் வட்டி வசிக்கும் என் விநாயகா, பிள்ளையார் பட்டி வசிக்கும் என் விநாயகா, உடன்குடையில் வாழ்ந்து வரும் எந்தாயே வெங்காளியம்மா, உடன்குடியில் வாழ்ந்து வரும் என் தாயே வெக்காளியம்மா, அடி பாட்டெடுத்து தரும் எந்தாயே பச்சையம்மா, அடி பாட்டெடுத்து தரும் என் தாயே பச்சையம்மா, அடி உன்னை எண்ணி பாமரண்ணா, அடி உன்னையடி பாவலனா, ஆட்டோ ஆட வந்தேன் ஆட வந்தேன், வாக்கு வெத்தல மாத்தணும் பார்வதிய பார்க்கணும், அடி பாட்டு வந்தல மாத்தணும் பார்வதியா பார்க்கணும், ஆத்து நமக்கு போடணும் நான் 100 சபையை பார்த்து வந்த வண்டி
சார்பாக விஎஸ்பி சாமி அவர்கள், என் நம்பி அருமை குமார் அவர்கள், பிரார்த்தனை நாடகம் புரோன் அவர்களுக்கு இந்த 20 ரூபாய் அன்பளிப்புக்கு பழனிசாமி அவர்களுக்கு அன்பளிப்பு. கலை குடும்பத்தை பாராட்டி சார், பல நூறு செல்வங்கள் அன்பளிப்பளித்த உங்களுக்கு அம்பளிப்பா? அத்துணை நான் என்னமோ இவங்க நினைச்சு. இல்ல, நிஜமாதான் காசுங்கிறது பெருசு இல்ல, கொடுக்கணுங்கிற மனசு இருக்குல்ல, அதுதான் பெருசு. நம்மளுக்கு தான் கொடுக்க போறான்னு நினைச்சிட்டு நான் அடிக்கிறேன். நீங்க 1 ரூபா அன்பளிப்பா கொடுத்தாலும் சரி, அது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான். அது பல நூறு செல்வத்துக்கு ஈடாகாது அப்படிப்பட்ட பொற்காசுகள் இது எல்லாமே. அதனால பேரன்பு கொண்ட பெரியோர்களே, பெருமதிப்பிற்குரிய தாய்மார்களே, காலையில் அது சென்று மாலையில் வீடு திரும்பி மண்ணை பொன்னாக்கி கொண்டிருக்கும் என்ன திரும்பி உள்ள விரும்பக்கூடிய மக்களே, சரி. வருங்கால வாலிபர்களே, எதிர்கால இளைஞர்களே, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என இந்நிகழ்விற்கு அனுமதி அளித்த காவல்துறை அதிகாரி அவர்களே, இந்நிகழ்வை நடத்த ஏற்பாடு செய்த ஊர் முக்கியஸ்தர்களை, ஊர் பொதுமக்களே, உங்களது அத்துணை பேருக்கு எங்களது திணை குடும்பத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எங்களது நாடகத்திலே சொல் குற்றம், பொருள் குற்றம், மேல குற்றம், தாள குற்றம் எக்குறை இருந்தால் பொறுத்து காத்து தங்களது பிள்ளை போல கற்பிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு, ஏன்னா பெட்டிக்காரனே எங்கேயோ பிறந்து இங்க வந்து நிக்கிறோம்ல. ஆமா, காரணம் இப்படிப்பட்ட ஆளுங்க, எப்படி ஆளுங்க? அன்னாடும் காட்சி அன்னதினமும் உழைச்ச ஆளுங்க நம்ம அப்பன் ஆத்தாலும். ஆமா ஆமா, அன்னதினமும் நம்ம மணப்பாறையில இருந்து இங்க தோரமரிச்சி வரைக்கும் வந்துட்டோம்னா, காலையில விடிய காலைல லாரியை மறிச்சு பஸ்ஸை மறிச்சு திருச்சி காட்டுக்கு வேலைக்கு ஓடுவாங்க. ஆமா, அரும்பாடுபட்டு சேர்த்து பிள்ளை ஒத்த பிள்ளை இருக்கா, 2 பிள்ளை இருக்கா, பிள்ளைக்கு செல்லம் கொடுத்து வண்டி வாங்கி கொடுத்தா 100ல போவாங்க. 100ல? ஆமா. அப்புறம் 108ல போயிருவாங்க, என்னென்னமோ ஆயிருவாங்க. வேணுங்க போதும், வண்டி வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னா வண்டி போனா கூட திரும்ப புது வண்டி வாங்கிக்கலாம். உசிர் வச்சு வாங்க முடியுமா? தலைக்கவசம் அணிங்கன்னு சொன்னா ஒரு ஆள் அழியறது கிடையாது. தலைக்கவசத்தை எதுக்கு அணிஞ்சுக்கிட்டு, அதே மாதிரி பின்ன இப்ப இருக்க வண்டியில எப்படிப்பட்ட வண்டி, அதிவேகம். அப்படி அதிவேகமா போய் என்னத்தை புடுங்க போறோம்னு எனக்கு தெரியல. அப்படியே ஓட்டணும். ஆமா, முன்னையாவது ஊர்கள்ல இறப்பு விகிதம் ரொம்ப குறைவா இருந்துச்சு. குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா 45 வயசுக்கு உள்ள இருக்க இளைஞர்கள் தான் மிகுதியா சாவுறாங்க. இது நான் சொல்ல புள்ளி விவரங்கள் சொல்லுது. காரணம் என்ன அப்படின்னா, மது பழக்கம், மாது பழக்கம், சூது பழக்கம், எல்லா பழக்கமும் இருக்குது. கஞ்சான ஒரு பழக்கம் இருக்குது. 2 வயசு பிள்ளைல இருந்து 80 வயசு கிளை வரைக்கும் விட மாட்டேங்கிறாங்க, கற்பழிச்சு கொள்றாங்க. அப்பன்னு ஆட்களை கஷ்டப்பட நினைச்சீங்க அப்படின்னாலே இவர்தான் கஞ்சா வச்சிருக்கேன், நமக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் வராது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பெத்து வளர்த்தவன் எப்படி வளர்த்தா அப்படிங்கிறத 2 வார்த்தை சொல்லிட்டு போயிருவான். ஏன்னா ராஜபாட்டு போட்டாலே அம்மா பாட்டு அப்பா பாட்டு படிக்கணும்னு சொல்லி இதுக்கு முன்னாடி அப்படி பழக்கி விட்டு போயிட்டாங்க. அப்படியா? ஆமா, நம்மளே பாடாட்டி உள்ள போனாலும் உள்ள இருந்து கேட்கறாங்க, என்ன அம்மா பாட்டு அப்பா பாட்டு பாடல அப்படின்னு சொல்லி படிக்கிறேன். ஆமா, அதனால 2 வரி சொல்லிட்டு நாட்டுக்கு நல்ல விதமா இன்னொரு பாட்டை படிச்சுட்டு போயிடணும். எங்க ஆத்த எப்படி போட்ட தெரியுமா ஐயா? என்னதான் திட்டி திட்டி பேசிட்டாலும் சரி, அடுத்த நிமிஷம் நான் உங்காம கிடக்குறேன்னா மனசுக்குள்ள அம்புட்டு வருத்தப்பட்டு எனக்காக சோறு கொடுக்கக்கூடிய ஆளாங்க. எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா ஐயா? திட்டி திட்டி பேசினாள் வட்டியிட சோறு வம்பா, ஒட்டி போன உடம்பு நாடும் உசுர விட்டு பாசம் வம்பா, தின்ன வாயில் திட்டி நாடும் என்னவனுந்தரில்ல, கந்தல் துணி கட்டினாலும் கண்ட சங்க பார்த்ததில்ல, உன்ன கேட்கும் வாயில் புடவ கேட்டாரா, நூல கூட நானும் உனக்கு வாங்கி தந்ததில்ல அடியாத்தா. அப்படி ஆத்தனை பத்தி 1000 பேர் சொல்லுவாங்க, 1000 பேர் பாட்டு பிடிப்பாங்க. ஆமா, நமக்காக அந்த மகன் உழைக்கிற ஒருத்தர் இருக்கார்ல, அப்பனை பத்தி மட்டும். அப்பாவும் அன்புக்கு ஈடாகும் ஆகாசம், அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய் பாசம், ஓடு உரத்தோ நாடி மரம் வெள்ளமோ வாசம், வேறத்தோடு பண்ணா படிக்கும் இதிகாசம். அப்பவும் அன்புக்கு ஈடாகும் ஆகாசம்,
போட பூமி இல்ல உன்னை விட சாமி இல்ல சொல்ல வார்த்தை ஏதும் இல்லவோ சொல்ல விட வேறும் இல்ல கண்ணிக்கு முன்னோட பாசத்துக்கு முன்னே கடவுளும் கூட நிகர் இல்ல அப்பா அப்பவோடு ஈடாகும் ஆகாசம் அவனாகத்த மிஞ்சிடுமா அப்பா நீ மந்திரமா பருவத்தை யந்திரமா நம்பிக்கையா நீரம்ப நாவளத்து கூறமா ஓயாத சக்கரமா கண்ணிமைவள் பத்திரமா என்ன பாதுகாத்து நீ வளர்ந்த அங்க நான் சொல்லணுமா தோழில் சாய்த்து துவண்டு விழும்போது சீராட்டி வாசே வளர்த்தூவி பாராட்டி பக்கத்தோட நின்னு வழிகாட்டி வளர்த்த ஒப்பந்தா மாறாது ஏழு ஜென்மத்தில் நாம் பட்ட கடனோ தீராது அப்பா அப்பாவும் அன்புக்கு ஈடாகுமா பாதைய புடிச்சு நடந்தா ஒரு அழகாகும் மாறும் அவன் ஆசைப்பட்டு கொஞ்சம் போது மீசமுடி தீரும் பார்க்கத்தான் ஆடு கொஞ்சம் அழகாக இருப்பார் பிச்சிப்பூ போலத்தான் எங்க அப்பா சிரிப்பார் பார்க்கத்தான் ஆடு கொஞ்சம் அழகாக இருப்பார் பிச்சிப்பூ போலத்தான் எங்க அப்பா சிரிப்பார் அப்பாவைய புடிச்சு நடப்பா ஒரு அழகாக மாறும் அவர் ஆசைப்பட்டு கொஞ்சம் போது மீசமுடி தீரும் அப்பன்னு ஆத்தால இருக்கும் போதே ஆமா உங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுங்க தேவையானதெல்லாம் ஒண்ணும் இல்ல உழைச்சு உழைச்சு ஓஞ்சு போன காலத்துல ஒரு ரூபாய் கஞ்சி அதை அரபா இல்லாம ஊத்துங்க ஆமா வாயில வந்தபடி திட்டாம ஆத்தா பேருக்காக அறுபாடுபட்டு நம்மளை வளர்த்திருப்பாங்க அப்படின்றதுக்காக அவங்களுக்காக அன்னாடும் ஒரு நேரமாவது வையாம கஞ்சி ஊத்தினீங்கனாலே போதும் உங்க பிறப்பு சொர்க்கத்துல போய் முடியும் அப்படிங்கிறது கண்டிப்பா கண்டிப்பா அந்த இறைவன் கொடுத்த செயல். அதனால அப்பனே ஆத்தாலையும் செத்து போனதுக்கு அப்புறம் வேட்டி வச்சு ஆடியில கும்புறது ஒரு பிரயோஜனம் தராது. இருக்கும் போது அவங்க நல்லா பார்த்துக்குங்க. இப்ப வரக்கூடிய காலகட்டத்துல எல்லா ஹோம்ல கொண்டு போய் விடக்கூடிய காலம் ஆயிருச்சு. ஆமா, ஒரு கிளவி நம்ம வீட்டை விட்டு போகுதுல கிளவி இறந்து போகுது அப்படின்னா ஒரு நூலகம் அழிஞ்சு போகுதுன்னு சொல்லி நான் சொல்ல ஆய்வறிஞர்கள் சொல்றாங்க. அவ்வளவு விடயங்கள் அந்த அம்மாக்குள்ள இருக்கும். முடிந்த அளவு பெரியவங்க இருந்தாங்கன்னா சின்ன பிள்ளைங்களை அவங்கள்ட்ட விட்டு பழக்குங்க. பல நல்ல தகவல் நிறைய விடயங்கள் தெரியாத விடயங்களை அவங்கள்ட்ட பகிர்ந்து கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஆமா அம்மா யாரு எந்த ஊருக்காரன் எடுத்து சொல்லு, எப்படிப்பட்ட ஆளுங்கிறத விடுமா இல்லையா? ஆமா சொல்லிடுவோம். மதுரை ஜில்லா சிவகங்கை சீமன் யானவள பக்தக்கடை அருகிருக்கும் சிட்டாம்பட்டி அதன் அருகாமல் இருக்கக்கூடிய செக்கம்பட்டி சீமையிலே சேதுபதி தேவருக்கும் செம்பாகி அம்மாளுக்கும் கள்ளர் குடியிலே பிறந்திருந்த கடத்தகுடி வெள்ளச்சாமி என்பது வேளாம். எனக்கு 5 வயசு அரியா பருவமா இருக்கும் போது எங்க அப்பா அந்த உறங்காவட்டிக்கு மாடு பிடிக்க போறேன்னு சொன்னாங்க. சரி, அவன் சொன்னதுதான் தாமசம். எப்படா அவன் சொல்லுவான்னு காத்துக்கிட்டு இருந்தாலும் என்ன தெரியல என் தாய். அட எடுபட்ட பைய உனக்கு சாவு வராதாடா? செத்து துறைய மாட்டேங்களா? எதுக்குடா இருக்க? என்னடா டேய் உனக்கு ஒரு முறை கயிறு கிடைக்கலையாடா? இந்த நாடகத்துக்கு சாவு எதுக்குடா? எதுக்கு எதுக்கு நாடகத்துக்கு வந்ததுக்கா? அது பெருமாளுக்கு பாரு விடிய காலையில அப்படின்னு உங்களை கேட்கலங்க. எங்க அப்பா மாடு பிடிக்க போறேன்னு சொன்னோனையுமே எங்க அத்தா அந்த கேட்டாங்க. உங்க அப்பாவை? ஆமா. என்னைக்கு பொம்பளை சொல்றத நம்ம கேட்டிருக்கிறோம்? நம்ம கேட்டிருக்கோமா? நம்ம என்ன கேட்டிருக்கிறோம்? அவன் சொல்றத கேட்டிருந்தாதான் என்னைக்கே இருந்திருக்குல்ல. குடும்பம் அப்படி வீணா போகுதுன்னா காரணம் என்ன? அவன் என்ன சொல்றது நம்ம என்ன கேட்கறதுங்கிற எண்ணம் தானே. ஆமா. அப்படிங்க அப்பா
எங்க அப்பன்ட்ட எங்க அப்பா எவ்வளவோ சொல்லியுமே எங்க அப்பன் கேட்டானா ஐயா? கேட்டானா? கேட்டானா ஐயா? குடிகார பையன் கேட்கல. கேட்காம அந்த உரங்காவட்டிக்கு மாடுபிடிக்க போனா பாருங்க. மாடுபிடிக்க போன இடத்திலே மாடுபிடி மாண்டு வடித்து விட்டான் ஐயா. ஏண்டா எதுக்குப்பா? 16 கும்பிடுறதுக்காக நீ கேக்குறியா? ஏண்டா எங்க அப்பா செத்து போயிட்டான்னு சொல்றேன். உனக்கு பணியாரம் வேணுமாடா? எடுவிட்ட பணியாரம். இப்பதான் குதிரை போய் கழுத வருது. பொரியல் வேணுமா? விடியட்டும்டா. 2 பேத்துக்கு பொரியல் நிறைய தரேன். ஏண்டா எங்க அப்பா செத்து போயிட்டான்னு சொல்றேன். ஏண்டா எங்க அப்பனுக்கு வந்தாலும் உனக்கு வராதா? அவனை கூட்டிட்டு சாவ சொல்றீ. அப்ப இல்லாத அருமை இருந்து பார்த்தாதாங்க. ஆமா ஆமா ஆமா. அப்படி எங்க அப்பா செத்து போனனால அந்த 5 வயசுல கொள்ளி வைக்க ஒத்த பிள்ளைதான் இருக்கான்னு சொல்லி அருகே இருக்கக்கூடிய கோனார்குடியிலே 1000 பசுமாடுகள் மேய்த்து என் அள்ளும் பகல ராப்பால காத்துக்கிட்டவராய என்னுடைய தாய் செம்பாய். ஆனா விதி அங்கதாங்க விளையாண்டுச்சு. ஒரு மனுஷனுக்கு சிந்தனை எப்படி கெட்டு போகும்னா அப்படிதான் கெட்டு போகும். எங்க அப்பா செத்து போனது எனக்கு பெருசா தெரியல. எங்க ஆத்தா 1000 பசுமாடு மேய்ச்சி கஷ்டப்படுறது பண்ணைக்கு இருக்கிறது எனக்கு தெரியல. அது பெருசா தெரியல. 5 வயசு அரியா பருவத்துல காடை கூட கையில் எடுத்துக்கிட்டயா? எடுத்துக்கிட்டு எங்க தெரியுமா போனேன்? அருகே இருக்கக்கூடிய வெள்ளமலன் ஒரு காடு. அந்த வெள்ளமலை காட்டிற்கு வேட்டைக்கு செல்வது வழக்கம் ஐயா. எங்க அப்பா என்னென்ன செஞ்சானோ எங்கெங்க போனானோ எல்லா இடத்துக்குமே போனையா. எங்க முறை மாறி போயிருமா? அட எடுபட்ட வயல. அதை நான் சொல்றேன். எங்க அப்பா எங்க மாடு பிடிக்க போனாரோ அங்க மாடு பிடிக்க போனேன். எங்க சிலம்பாட்டம் ஆட போனாரோ அங்க சிலம்பாட்ட போனேன். எங்க வேட்டைக்கு போனாரோ அங்க வேட்டைக்கு போனேன். அப்பா எங்க போனாரோ எந்த இடத்துக்கு போனாரோ ஒரு இடம் தான் சந்து பொந்து எல்லாம் போயிட்டு வந்துருவீங்க. எங்க போனாலும் என்ன பண்ணனாலும் அது நின்று வேடிக்கை பார்க்க பொறுப்பு அவன். வேடிக்கை பார்க்க பொறுப்பு அவன். அந்த 5 வயசு அரியா பருவத்துல அந்த வெள்ளவெள காட்டுக்கு நான் ஐயா வேட்டையாட போனேன். நான் ஏன் போனோம்? போனதுதான் போனேன். சரி என் சனிய அங்கதான் என்ன பிடிச்சிக்கிட்டு ஆட்டணுமா? அங்கதான் பிடிச்சிக்கிட்டு ஆட்டணுமா? நான் வேட்டைக்கு போனேன். அந்த இடத்துக்கு சண்டாளி அவையா வரணும். எந்த சண்டாளி? அவையா வரது சுண்டலி இல்லையா? சண்டாளி. சண்டாளியா? சண்டாளி அது யாரு? ஆமா, அருப்புக்கோட்டை திருப்பத்தூரை சேர்ந்த மலைப்பெண்ணுக்கு மலையாத்தாளுக்கு பிறந்திட்ட வெள்ளையம்மாள் என்பவள். சரி அந்த வெள்ளை விளக்காட்டிற்கு வெள்ளாடு வைக்க வருவது வழக்கம் ஐயா. ஓஹோ ஆமா. என்னைக்கு அவளை பார்த்தனோ இங்க பிடிக்கிறீங்க? இங்க பார்த்து செய்யாதீங்க. தவற நினைக்காதீங்க. ஆர்வம் ஆசை பார்த்தோமே நாங்க 2 பேருமே சரி செஞ்சோம்யா. என்னது காதல் செய்ய ஆரம்பிச்சிட்டோம்யா. பார்த்த உடனே காதல் வயப்பட்டுட்டோம். வேற எதுவும் நினைச்சீங்களா? ஆமா, உங்க சிந்தனை பண்ண அங்கதாங்க இருக்கும். அதே தப்பா சொன்னியா? காதல் பண்ணீங்க அது சொன்னேன். ஆமா இருக்கதான் செய்யும். வாரத்துல வெள்ளிக்கிழமை மட்டும் வேட்டைக்கு போனையா. சரி வெள்ளிக்கிழமை வெள்ளையமால பார்த்ததால ஒரு நாள் மட்டும் போய்கிட்டு இருந்தாரா. வாரம் 7 நாள் அந்த வெள்ளை காட்டிற்கு வேட்டையாட சென்று விட்டேன் ஐயா. ஓ வாரம் போவீங்க? வாரம் எல்லா நாளும் 7 நாளுமே அங்கதான் வெள்ளை காட்டுலதான். அந்த வெள்ளை காட்டுல இருக்குல்ல நானும் என் வெள்ளையமாலும் கைய புடிச்சுக்கிட்டு ஓடி ஆடி விளையாடாத இடமே கிடையாதுங்க. ஓடி ஆடி விளையாடாத இடமே கிடையாது. ஓடிட்டே இருந்தீங்க. ஒருவேளை மழையோ இல்ல வெயில் அதிகமா இருந்துச்சு என்ன தெரியுமா பண்ணுவோம்? அங்க இருந்த தண்டி புளியவர வந்து இருக்கியா? ஆமா, ஒரு ஊரே உள்ள போகலாமா? அப்புறம் இதே பாத்துருக்கேன். அது அனுபவம் பேசுது. உங்க எல்லாம் ஏன்டா கூட்டி வந்தோம்னு சொல்லி கலைமூர்த்தி என்ன வருத்தப்படணும். அந்த அளவுக்கு செஞ்சாங்க. சரியா? வருத்தப்படும். இது புளிய மர பொந்தியா இயற்கையா உருவானது. உள்ள போயிட்டோம்னா வெயில் அடிச்சாலும் சரி புயல் அடிச்சாலும் சரி ஒரு சொட்டு எங்க மேல விடாது, ஒரு துளி வெயில் கூட எங்க மேல படாது. சும்மா கம்முன்னு இருக்கும். அப்படி அப்படின்னா வெறிச்சு ஓடிடுமா? எப்படி உள்ள ஒரே குளுக்கமா இருக்குமா? உள்ள ஒரே குளுக்கமா இருக்கும். இல்ல நல்லா இருக்குமியா. உள்ள காத்து எல்லா பக்கம் வந்து நல்லா இருக்கும். இருட்டா இருக்குமா லைட் எரியுமா?
எப்படி எப்படி 2 பேர் மட்டும் தான் இருப்பீங்களா இல்ல கூட தாளக்காரன்னு வச்சுக்கீங்களா? ஆமாடா, உங்களையும் உள்ள விட்டு நான் வேற வேலை தான் பாக்குறேன்டா. அப்படியா? அந்த ஒரு வேலை தான் பார்க்காம இருக்கேன், அதையும் பார்த்துட்டு இருக்கீங்க போல. பெருமாள் தான் பார்த்துட்டு இருக்காரு. கொடுத்துட்டாலியா அந்த புளியபர பந்துக்குள்ள ஒளிஞ்சு விளையாண்டாலும் சரி, பொம்பளை புத்தி பெண் புத்தி தெரியுமா இல்லையா? ஆமா. ஏன்னா உள்ள இருந்து ஒரு காக்கா கத்துது சண்டாளையா என்னன்னு பின்புத்தி தானா? இன்னைக்கு நாம் தான் முக்கியம் சொல்லுவா, நாளைக்கு அவங்க அப்பா தான் முக்கியம்னு சொல்லுவா. அப்பா தான். அதுக்கு அடுத்த நாள் எங்க அப்பா எனக்கு முக்கியம் இல்ல நீ தான் முக்கியம்னு சொல்லுவா. மாத்தி மாத்தி பேசுறதுல பொம்பளை மெஞ்ச ஆள் இருக்கா? அவளுக்கு தோன்ற மாதிரி நேரத்துக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிட்டே இருப்பாள்ல. அதனால அவ கைய பிடிச்சு தரத்துல எடுத்துட்டு போனையா. எனக்கு சீக்கிரம் காயப்படலையா? என்னையா காயப்படல? தரத்திரம் இல்லையா? கைய பிடிச்சு வேகமா இழுத்துட்டு போனேன். எங்க தெரியுமா போனேன்? ஜிஹெச்சுக்கு இல்லையா? ஜிஹெச்சுக்கு எதுக்கா போனாங்க? பிடிச்சி இழுத்துட்டே போனீங்க. ஐயோ அங்க இல்ல, சத்தியம் செய்வாங்க. அந்த மேலவடையில இருக்காருல்ல, அவர் அவ அக்கா ஒருத்தி இருக்காங்கல்ல. அவ அக்காவா? ஆஹா, அவ அக்கா தங்கச்சி. எக்ஸ்ட்ரா ஒண்ணு இருக்கா? இன்னொன்னு இருக்குது எக்ஸ்ட்ரா. எத்தனையோ தெய்வங்கள் இருந்துட்டாங்க, நாங்க பாத்துக்கிறோம். அந்த உத்தமுடி மடல இருக்கான்ல ஒருத்தன், என் குலதெய்வம் பாண்டிமுனி. அவன் தங்கச்சி ஒருத்தி இருக்கான்ல வெள்ளமாசி வீதியில. முதல்ல மீனாட்சி இருக்கான்ல, மீனாட்சிய சாட்சியா வச்சு. மீனாட்சியை சாட்சிட்டீங்களா? முட்டா பையனா சொல்லிக்க, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லேட்டா இருங்க. சாமி வேலைக்கு முடிக்கட்டும். யாருக்கு முட்டாள் தெரியுங்க? போங்க, நீங்க உள்ள போங்க. ஏன்னா படுக்க உள்ள போய் முதல்ல மீனாட்சியே சாட்சி புட்டிய. ஏண்டா அது 1000 கால மண்டபம் மறுபடியும் புது பொலிவோட இருக்குடா. அத சாட்சி வைக்கல, சாட்சியாக வைத்து வாழ்ந்தாலும் உன்னோடுதான், செத்தாலும் உன்னோடுதான். சத்தியம் பண்ணி குடுறி சண்டாளின்னு கேட்டேன். சத்தியம் பண்ணி சுவிட்ச் ஆஃப் பண்ண. உனக்கு 5 வயசு இருக்குமாடா? அதுக்குள்ளேயும் வீடியோ கால் பேசியிருக்க இல்ல? முளைச்சு 2 இடம் விடல. அதுக்குள்ள இன்ஸ்டாகிராம்ல வீடியோ கால் பேசிட்டு இருக்கேன். இந்த சமூகம் என்னதை கெட்டு சீரழி போன தெரியல. அப்புறம் தட்டாலும் அந்த மீனாட்சியை சாட்சியா வச்சுட்டு சாட்சி செய்துவிட்டு சத்தியம் செய்துவிட்டு வந்த பாருங்க. வந்ததிலிருந்து இன்று வரை அந்த வெள்ளமலை காட்டிற்கு எனது தாய்க்கு உடலில் சரியில்லாத காரணத்தால் செல்ல முடியவில்லை ஐயா. நான் செல்லாததால் அன்று முதல் அந்த வெள்ளை மாடு அந்த வெள்ளமலை காட்டிற்கு ஆடு வைக்க வருவதை எடுத்து விட்டால் என்று கேள்விப்பட்டேன். என்றாவது ஒரு நாள் அந்த வெள்ளையமாலை இழுத்துக்கிட்டு வந்து என் சக்கம்பட்டி சீமையில ஏன் விட்டு அடுப்பங்கரையில சோறாக்க உடனே அப்படியா விட்டுத்தானே ஆகணும். என் மேல ஆசைப்பட்டால சண்டாளி, அதுக்கு அனுபவிக்கணுமா இல்லையா? ஆசையோட பாவத்துக்கு அனுபவிக்கணும். ஊர்ல என்னை மட்டும் இல்ல, தள்ள போறீங்க. பல பேர் ஆரன் போய் பைக் புதுசு புதுசா வச்சிருக்காங்கன்னு சொல்லி பிள்ளைங்க பேசிருதுங்க. ஆனா வீட்டுக்கு போய் பார்த்தாதான் ஓலை கொட்டாயா இருக்கு, ஹாஸ்பிட்டல் சீட்டா வீட்டா இருக்கு. முடிஞ்ச அளவு நல்லா படிச்சு ஒரு அரசு வேலைக்கு போயிட்டு எதையோ செஞ்சு வைக்கிற அப்ப அந்தாளுக்கு அதை செஞ்சு வைக்க மாட்டாங்களா? ஆமா. கல்யாணங்கிறது என்ன கம்ப சூத்திரமா அது? ஆமா. பருவத்துல இப்படி சின்ன பிள்ளைல பார்த்து என்ன டவுசர் வேணும், என்ன மாதிரி சட்டை போடணும், எப்படி போடணும் பொத்தி பொத்தி வளர்க்கிறவனுக்கு எனக்கு சொத்து வேண்டாம், சொகம் வேண்டாம், மாடி வீடு வேண்டாம், மச்ச வீடு வேண்டாம், என்னைய உன்னை மட்டும் போதும். எதேதோ பார்த்து பார்த்து செஞ்ச அப்பனுக்கு ஆத்தாளுக்கு இந்த கல்யாணத்துல மட்டும் புதுசா முளைச்சுக்கிட்டு வருது. என்ன பிறக்கும் போதே என்னமோ புருஷனை கூட்டிட்டு வந்த மாதிரி. ஆமா. காதல் பண்ணுங்க. அந்த காதல் யாரு மேல? அப்பா மேல பண்ணுங்க, ஆத்தா மேல பண்ணுங்க, அண்ணன் மேல பண்ணுங்க, தம்பி மேல பண்ணுங்க. அப்படியே ஒரு ஆண் மேல ஈர்ப்பு வருது அப்படின்னா நீங்க ஒரு அரசு வேலைக்கு போங்க, அந்த பையல ஒரு அரசு வேலைக்கு போக சொல்லுங்க. என் அப்பனுக்கு ஆத்தால வருத்தம் என்ன தெரியுமா? இந்த பிள்ளைய எப்படி வச்சு எதிர்காலத்துல காப்பாத்தா போறானுங்கிறதான் வருத்தமே. நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போங்க, அப்பா ஆத்தா நீங்க யார கடையில கட்டி வைப்பாங்க. ஆனா நீங்க முதல்ல நல்ல பிள்ளையா இருக்க, நல்லா படிக்கணும். அச்சையோ, ஆமா, நாங்களும் படிக்கலையே. படிக்கல, அதனாலதான் இப்படி விதிச்சிருக்க. அதனாலதான் அப்படி நடிச்சுக்கிட்டு காலையில காலேஜ் போடுப்பா படிச்சு என்ன பண்றது? என்ஜினியரிங் முடிச்ச நானும்